ஐந்து கரத்தானை யானை முகத்தானை எந்தின் இளம்பெறை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று திரிபலா என்ற ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்தின் தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் மூன்றாவது பதிவாக இன்று தொடர்ந்துவோம். வாருங்கள் நண்பர்களே. திரிபலா ஒரு அற்புதமான விஷயம். திரிபலாவுக்கு நிகரான ஒரு மருந்து இந்த பூமியில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. தாயை மிஞ்சி ஒரு தனி மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு உதவும் என்பதை அகத்தியர் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாப்பாளோ அதைவிட கூடுதலாக பாதுகாக்கிறது இந்த திரிபலா என்ற இந்த முக்கடிகள் சேர்ந்த ஒரு அருமையான கூட்டுப்பொருள். தாய் குழந்தைகளுடைய உடல்நலம் சந்தோஷம் சார்ந்த விஷயங்களுக்காக எல்லை இல்லாத பாதுகாப்போடு சேர்ந்த பாசத்தை அள்ளித்தருகிறாள். அந்த தாயும் செய்யாத ஒரு அற்புதமான வேலையை கடுக்காய் என்ற ஒரு காய் செய்கிறது. அந்த கடுக்காய் இந்த திரிபலாவில் மூன்றில் ஒரு பகுதி. இந்த கடுக்காய் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலுடைய வளர்ச்சியை தூண்டி வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளமான வளர்ச்சியையும் உடல்நலத்தையும் தருகிறது என்று சொல்லியுள்ளார். இப்படி கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இப்படி இதனுடைய நன்மைகளை பேசிக்கொண்டு இருப்போமானால் வாழ்நாள் முழுவதும் பேசினாலும் அப்போதும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் என்பதை அடியேனின் எண்ணம். சரி, வாருங்கள். அடுத்து இந்த பெருமைகளையே பேசிக்கொண்டிருந்தால் போதுமானதல்ல. மனித வாழ்க்கையில் எந்த தொந்தரவுகளுக்கு எந்த மருந்து என்று வரையறுத்து வைத்துள்ளார்கள். அதையெல்லாம் தாண்டி எல்லா நோய்களுக்கும் ஒரே ஒற்றை மருந்து திரிபலா என்று சித்தர்களும் சொல்லியுள்ளார். நடைமுறையிலேயும் காண முடிகிறது. இது ஒரு வகையில் பார்த்தால் மருந்து என்று சொல்லுவதை விட இணை உணவு என்று இது சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த வகையில் இந்த இணை உணவை பெண்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எந்த வகையில் உதவியாக இருக்கிறது, எந்த நோய்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் உருவாக்குகிறது. அதற்கு முதல் காரணம் இன்று தற்போது உள்ள பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் போன்ற விஷயங்களே பலமான ஏற்ற இறக்கங்களையும் நோய்களையும் தந்துவிடுகிறது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் மாதவிடாய் காலங்களில் அதி உதிரப்போக்கு அல்லது இயல்பு நிலைக்கு குறைவான உதிரப்போக்கு, அடுத்தது வெள்ளைப்படுதல் என்ற ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள், இது இல்லாமல் ஃபைப்ராய்ட்ஸ் என்ற நீர்க்கட்டிகள் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த திரிபலா கட்டுப்படுத்துகிறது அல்லது இல்லாமல் செய்கிறது என்பது நிறைய மருத்துவர்கள் மூலமும் நம்மை சுற்றி இருக்கும் திரிபலாவை பயன்படுத்தும் பெண்கள் மூலமாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். அந்த வகையில் அதிஉதரப்போக்கை சமன்படுத்துகிறது, வெள்ளைப்படுதல் நோயை இல்லாமல் செய்கிறது, உடலில் அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலிகளை கட்டுப்படுத்துகிறது. அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சோர்வு, டல்னஸ் இதை சமன்படுத்துகிறது என்பது கேள்விப்படுகிறோம். அந்த வகையில் இதை குழந்தை இல்லாத பெண்கள் அதிகம்
சாப்பிட்டு கொண்டு வருவார்களானால் அந்த குழந்தையின்மை என்ற மலட்டுத்தன்மையை சரி செய்கிறது என்பதை காண முடிகிறது. அடுத்து புற்றுநோய் சார்ந்த விஷயங்கள். தற்போது ஒரு காலத்தில் பெரிய பெரிய மனிதர்களுக்கு அல்லது வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமே வந்த ஒரு எட்டாக்கனியாக அல்லது பயப்படும் தூரத்தில் இருந்த புற்றுநோய் இன்று குடும்பத்தில் ஒருவருக்கு அல்லது நம் குறிப்பிட்ட ஒரு குடும்பம் சார்ந்த சொந்தங்களில் ஒருவர்களுக்கு ஈஸியாக வந்து போவதை காண முடிகிறது. இதில் புற்றுநோய் வந்தால் இறப்பு என்ற ஒரு மிகப்பெரிய பயத்தை மனதிற்கு தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த புற்றுநோயினுடைய செல்களின் வீரியத்தை குறைக்கக்கூடிய தன்மை புற்றுநோய் வந்தவர்களுக்கு தருகிறது, அல்லது புற்றுநோய் வராதவர்களுக்கு புற்றுநோய் வராமலே தடுத்து விடுகிறது என்பது நிறைய மருத்துவ ரீதியாக நிறைய தகவல்கள் சித்தர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமலேயே நாம் என்ன செய்கிறோம்? பலமான உணவுகள், பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் விட்டு விலகி செல்ல இயலாமல் தடுமாறிக்கொண்டு நோய்களை வரவழைத்து கொண்டு அந்த நோயில் சிரமப்பட்டு வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புற்றுநோய் சார்ந்த விஷயங்களுக்கு பலமான மருந்தாகவும் இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்ப சூழலை உருவாக்கி தரும் ஒரு அற்புதமான விஷயமாக திரிபலா சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து செரிமானம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளுக்கு ஒரு தனி சக்தியை தருகிறது. அதன் மூலம் செரிமான உறுப்புகள் இயல்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை தந்து செரிமான உறுப்புகள் சரியாக செரிமானம் செய்யும் பட்சத்தில் கழிவுகள் சுலபமாக வெளியேறுவதால் செரிமான உறுப்புகள் இயல்பான வேலையை இயல்பாக செய்வதற்கு ஒரு வழிவகையை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து கண் சார்ந்த 96 நோய்களும் இந்த திரிபலாவுக்கு 96 நோய்களையும் இந்த திரிபலா கட்டுப்படுத்துகிறது அல்லது குறைக்கிறது அல்லது இல்லாமல் செய்கிறது என்பதையும் கேள்விப்படுகிறோம். ஆக இளமையில் கண்ணாடி போடும் சின்ன சின்ன குழந்தைகள் தொடர்ந்து ஒரு 48 நாள் திரிபலாவை எடுத்து வாருங்கள். பெரிய ஏற்ற இறக்கம் தெரியும். அது ஒன்று இளமையில் கண்ணாடி போடும் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பமையும், அல்லது இதற்கு மேல் பவர் குறையாமல் கண்ணினுடைய வெளிச்சத்தன்மை குறையாமல் பாதுகாப்பதற்கு மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து காயகல்பம். இந்த காயகல்பம் என்பது உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை இயல்பாக செயல்பட வைத்து அதிக ஆயுளை தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மருந்து என்பது மாற்று கருத்தில்லை. அதில் கல்லீரல், கணையம், மண்ணீரல், நுரையீரல் மற்றும் மூளை மற்றும் சிறுநீரகம் இவை அனைத்தையுமே நல்ல முறையில் செயல்பட ஏதுவாக உதவி புரிகிறது என்பது நடைமுறையில் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது சிறப்பான விஷயம். அடுத்து பொதுவாகவே இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டு போனாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒரு 20 நலன் அல்லது நன்மை பயக்கும் தகவல்களை இந்த திரிபலா நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. அந்த வகையில் முதல் பதிவு அல்லது முதல் தகவலாக நச்சு உடலில் உள்ள விஷங்களை வெளியேற்றுகிறது. கழிவு நீக்கி உடலை சமன்படுத்தி உடல் இயல்பான நிலைக்கு செயல்பட ஏதுவாக உதவி செய்கிறது. இரண்டாவது கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் ஹை பிரஷர் இரத்த அழுத்தம் சார்ந்த விஷயங்களை இயல்பாக ஒரு சூழ்நிலையை பெறுவதற்கான உதவியை செய்கிறது. அடுத்து சர்க்கரை நோய் சார்ந்த விஷயங்கள் பாதிப்புகளை குறைப்பதற்காக மிக மிக உதவி செய்கிறது. அடுத்து நான்காவதாக அஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயல்பு நிலைக்கு வருகிறது. ஐந்தாவதாக தொண்டையிலிருந்து மலக்குழாய் வரையில் இருக்கும் குடல் புண்கள், வயிற்று புண்களை சமன்படுத்தி அல்லது
நிவாரணத்தை தந்து அல்லது நோய்களை இல்லாமல் செய்து மிகப்பெரிய உதவியை செய்கிறது. அதுக்கடுத்தது 6வதாக விட்டமின் சி குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய இரத்தச்சோகை நோய் அல்லது இரத்தச்சோகை நோய் இருந்தாலே இயல்பு நிலைக்கு குறைவான நாடி துடிப்பை காண்கிறோம். இதை லோ பிரஷர் என்கிறோம் அல்லது குறை இரத்த அழுத்தம் என்று சொல்லுகிறார்கள். அதையும் சமன்படுத்துகிறது. 7வதாக மலச்சிக்கல் மூல நோய் சார்ந்த விஷயங்களை இது கட்டுப்படுத்துகிறது. 8வதாக வளர்சிதை மாற்றத்தை உடலில் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து செல்களினுடைய ஏற்ற இறக்கம் இழப்புகளை சமன்படுத்துகிறது. 9வதாக உடலில் உள்ள வளர்சிதை மாற்றத்தில் செல்கள் அழிவதை குறைத்து உருவாவதை அதிகப்படுத்தி மெட்டபாலிசத்தை சமன்படுத்துகிறது என்பதை காண முடிகிறது. அடுத்து மண்ணீரல் கல்லீரல் 10வது மண்ணீரல் கல்லீரல்கள் கணையம் பித்தப்பை ஆகிய 4 உறுப்புகளையும் இயல்பாக செயல்பட வைக்க உதவுகிறது. அதுக்கடுத்தது வாதம் பித்தம் கபம். வாதம் வலி சார்ந்தது, பித்தம் குடல் சார்ந்தது, கபம் நுரையீரல் சார்ந்தது. இந்த 3ஐயும் சமன்படுத்துகிறது. அடுத்து 12வதாக கர்ப்பப்பை கழிவுகளை வெளியேற்றி கர்ப்பப்பை மூலம் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தி சமன்படுத்துகிறது. அடுத்து 13வதாக உடலில் உள்ள இரத்த அணுக்கள் சார்ந்த விஷயங்கள் உடலுக்கு தேவையான நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை தக்க வைத்து தீமையை தரும் பாக்டீரியாக்களை வெளியேற்றி உடல் கழிவுகள் மூலம் நம்மை சமன்படுத்தி நல்ல வாழ்க்கையை தருவதற்கான வாய்ப்பை ஊன்று பண்ணி தருகிறது. அதுக்கடுத்தது காய்ச்சல் தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மளை முழுமையாக பாதுகாக்கிறது. அடுத்து உள்காயங்கள் என்று சொல்லக்கூடிய விபத்து, பாதிப்பு, அடிதடி போன்ற விஷயங்களால் ஏற்படக்கூடிய உட்காயங்கள் அல்ல இரத்த ஓட்டம் சமன்படுத்தி செல்ல முடியாத இயல்பு நிலைக்கு மாறான நிலையில் இருக்கும் பொழுது இரத்தத்தினுடைய அடர்த்தியை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி உள்ளிருக்கும் காயங்களையும் புண்களையும் ஆற்ற வல்லது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். அதற்கடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலமான கவனத்தை எடுத்துக்கொள்வதற்காக இந்த உடல் கழிவு சீராக வெளியேறும் பொழுது அந்த தேவையை மனிதன் உணர்ந்து செயல்பட்டு அதனுடைய நன்மை தீமைகளை சமன்படுத்தி தன்னுடைய ஆயுளை நீண்ட காலம் வைத்துக்கொள்வதற்கோ அல்லது ஆயுள் உள்ள வரையில் திருப்தியான உடல் நலத்தை பேணுவதற்கோ இந்த காயக்கல்பம் என்ற திருவிழா ஆகச்சிறந்த மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. இதை நடைமுறையில் நான் எடுத்து வருகிறேன். எனது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயப்படுத்தி வருகிறேன். இதில் ஒரு பக்கம் நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட இன்னொரு பக்கம் ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு மனிதன் இயல்பு நிலையை கடைபிடித்து இயல்பாக வாழ விரும்புகிறார்கள் என்பது கிரகம் அடையாளம் காட்டப்படுகிறதோ அந்த மனிதர்கள் மட்டுமே இதை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதையும் நடைமுறையில் கண்டு வருகிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவு திரிகடுகம் என்ற ஒரு அற்புதமான இதே போன்று தட்சநாயன காலத்தில் இந்த உடலை பலமான பாதுகாக்கும் மருந்து சார்ந்த அல்லது காயக்கற்பம் சார்ந்த தகவலை உங்களுக்கு தர உள்ளேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.